Hello guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டுமாரோ எம்எம்ஓ நியூக்ளியர் கொஸ்டோட செகண்ட் பார்ட் தான். ஸோ இந்த பார்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்துச்சு, அடுத்தடுத்து பார்க்கலாம் எல்லாத்தையுமே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம போன வீடியோவில் சில நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்திருப்போம். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அது என்னன்னு இப்போ நம்ம படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த நியூஸ் பேப்பர் இது தான். இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சர் இருக்கார். அவர் பேர் பார்த்திங்கன்னா லீலாண்ட் ஜோன்ஸ். அவர் ஃபார்மாமெட்டிக்கல் கம்பெனிஸ் மேலே ஒரு இது மாதிரி வச்சுருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த லீலாண்ட் ஜோன்ஸுன்றவர் நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸை பிலீவ் பண்ணுறவர். உலகம் ஃப்ளாட்டாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவர் நம்பக்கூடியவர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, த லாப்ஸ்டர் அப்படின்ற ஃபார்மாமெட்டிக்கல் கம்பெனி அவங்க குடிக்கிற தண்ணியில் கூட பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரிமெண்டல் ட்ரக்ஸு கலந்து மக்கள் மேலே டைரெக்டாகவே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் ஹெட் பண்ணுறவங்க லிசார்ட் மேன் அப்படின்றவங்க தான். அதாவது பல்லியும் மனிதர்களும் கலந்த அதுவும் ஒரு இது தாங்க, கான்ஸ்பிரசி தியரி மாதிரி தான். ஸோ அவங்க தான் இதெல்லாம் நடத்துகிறாங்க, இதுக்கு ஹெட்டாக இருக்காங்க அப்படின்றதே நம்புகிறாரு. ஆனால் இது பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, இவர் இப்படி சொல்கிறதுனால அந்த கம்பெனியோட ஃபேம் இன்க்ரீஸ்டாக ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகலை. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது நியூஸ் பேப்பரை பார்ப்போம். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை கைஸ். ஆக்ட்னு ஒரு பயோ ரிசர்ச் கம்பெனி இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் ப்ரோக்ராமை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா அக்ரிகல்ச்சர், ஹெல்த் கேர், இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலேயும் உதவ முடியும். அதாவது மனித இனமே எவால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சயின்ஸில் இது ஒரு பெரிய மேஜர் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ மூணாவது நியூஸ் பேப்பரை பார்க்க முன்னாடி எல்லாத்துலேயும் டேட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, உலக அளவில் ஒரு வறட்சி வந்திருக்கு. ஸோ இந்த உலக பேரழிவை தடுக்க அர்ஜெண்ட்டாக நம்ம சில விஷயங்கள் பண்ணியாகணும் அப்படின்றாங்க. என்னென்னா பார்த்திங்கன்னா, இந்த உலகமே ரொம்ப பெரிய வறட்சியில் இருக்குது. யுனைடெட் நேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செஞ்சுரி முடியும் முன்னாடி இந்த உலகத்தோட டெம்பரேச்சர் 4.5 டிகிரி செல்சியஸாக ரைஸ் ஆயிரும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால ஹீட் வே ரெக்கார்ட் ஆகிறது, அப்புறம் காட்டுத்தீ நடக்கிறது, இந்த விஷயங்களும் நடக்குது. இப்போ நம்ம அடுத்த இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த லேக்கில் போய் அவங்க கீழே போட்டிருந்தாங்க பாருங்கள், அந்த பொருளை எடுக்கிற மாதிரி இருக்கும். போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம அந்த லேக்குக்கு போய் இப்போ அந்த பொருட்கள்லாம் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நமக்கு 5 கிரனேட் மாதிரி ஒன்று ரிவார்டாக கிடைக்கிது. அது என்னன்னு தெரில. சரி வாங்க லேக்குக்கு போகலாம். இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம அந்த ஏரியாவை கிளியர் பண்ணி 3 ஜாம்பி வேவ்ஸை தடுக்கணுமா. ஸோ நம்ம ஜாம்பி வர்றதுக்கு வெயிட் பண்ண வேண்டியதான் வேலை. ஸோ அங்கிட்ட ஒரு வார்னிங் காட்டுது கைஸ். இங்கிட்ட திரும்பினா அங்கே அந்த குகை மாதிரி இருக்குது, அங்கேருந்தான் வர ஆரம்பிச்சிங்க. நம்ம ஸ்லிங் ஷாட்டை ரெடியாக வச்சு அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஓகே படுது கைஸ், பரவாயில்ல. ஓகே பக்கத்தில் வந்துட்டா நம்ம இதுக்கு ஸ்விட்ச் பண்ணிட வேண்டியதான். இர்ரா அடி 1 டவுனு கைஸ். இவனையும் கொஞ்சம் நேரத்தில் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வேவுக்கு 2 பேர் தான் போல். 2 பேரையும் நம்ம முடிச்சாச்சு அசால்ட்டாக. இவங்க லூட் எடுக்கலான்னு பார்த்தா சீக்கிரமாகவே அவங்க டிஸப்பியர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட பெருசாக எந்த லூட்டும் எடுக்க முடியல. கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் கைஸ். சாப்பாடு, ஹெல்த் பாரி எல்லாமே கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஏற்றிக்கலாம். அதுக்குள்ளே அடுத்த வேவில் உள்ள ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு எதுக்கோ ஒருத்தன் வந்துட்டுருக்கான். பின்னாடி ஒரு வார்னிங் சிம்பிள் வேறு காட்டுது. பார்த்திங்கன்னா அவங்களையும் அடிக்க வேண்டியதான். ஓகே 4 பேர் வராங்க. இல்லை 3 பேர் தான் 4 பேர் இந்த மாதிரியே இருந்துச்சு கைஸ். சரி இவங்களையும் குயிக்காக அடிச்சிட வேண்டியதான். வர்றோம் எல்லாருமே கவுல்ஸ் தான் கைஸ். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வேவுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கலாம். ஹெல்த்தை எப்போயுமே ஃபுல்லாக வச்சுக்கிறது நல்லதாங்க கைஸ். ஹெல்த்து, சாப்பாடு பாரு எல்லாமே. நெக்ஸ்ட் வேவுக்கு தான் வெயிட்டிங்கு. ஓகே அவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் 4 ஜாம்பிஸ் கேஸ். அப்படியே ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்று கூடுது. ஆக்சுவலி ஜாம்பிஸில் இவங்களாம் கவுல்ஸு இந்த இவன் பெக்கரு பிச்சைக்காரன்லாம் வரான் பாருங்கள். இவங்க ஒவ்வொரு ஆளாக அடிக்க வேண்டியதான். இவனும் பெக்கர் தானே, அப்போ எல்லாருமே பெக்கரா? இல்லை கவுல்ஸும் இருக்காங்க. ஓகே இர்ரா அவ்வளோதான், மணி முடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான் 4 வரையும் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரிவார்டை கலெக்ட் பண்ண வேண்டியதான். ஈவெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, அதாவது அந்த ஒரு இது முடிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிவார்டு கிடச்சிருச்சு. இவங்களாம் கொடுப்பாங்க பாருங்கள், இந்த கிரனேடு மாதிரி, இதுவும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த ரேடியோவில் சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்களே, அவங்க விட்டு போனால் அந்த ரிவார்ட்ஸும் நமக்கு இருக்குது.
நமக்கு ஒரு சா பிளேடு, கம்மு, அப்புறம் இந்த ஸ்ட்ராங் ஃபேப்ரிக் இது கிடச்சிருக்கு. ஆமாம், நெக்ஸ்ட்டு பெட்டி அப்படியே குயிக்காக செக் பண்ணிட வேண்டியதான். இதில் என்ன இருக்குது? ஸோ இதில் எப்போயும் வழக்கமாக கிடைக்கிறது தான் அந்த டயரு, அதுக்கப்புறம் ஆணி. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆணி, கெமிக்கல் ட்ராஷு. ஓகே, ஏதோ டீசெண்டாக கிடச்சிருக்கு கைஸ். சரி, பேஸுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். பேஸுக்கு வந்தோட்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பவு தேவைப்படும். ஏன்னா அந்த ஸ்டாகை வந்து கொல்லணும். அதில் இருந்தால் ஃபுட் எடுத்து நம்ம போன இதில் பார்த்துருப்போம், ஒருத்தவங்க வந்து சாப்பாடு கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட அடுத்த மிஷன் பவ்வை கிராஃப்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறது தான், ஸ்டாகை ஹண்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஸோ லெதர் ஓரளவு கிராஃப்ட் ஆகிடுச்சு கைஸ், அது நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது தான் கிராஃப்ட் பண்ணணும் பவ்வு. அது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நான் அதை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பவு கிராஃப்ட் பண்ணுறதுக்கு லெதர் வேணும், அதுக்கு இந்த இவங்களோட தோல் வேணுங்க. அதனால் திருப்பி நான் அந்த க்ரீன் வுட்ஸ்க்கு வந்து இவங்களோட தோலை கலெக்ட் பண்ணுறதுக்காகவே வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே தோலை கலெக்ட் பண்ணிட்டு பவ்வெல்லாம் கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். லூட் பண்ணிக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நியூஸ் பேப்பர் கிடச்சிது. இதுவும் இந்த எக்கோ டைமோட தான். இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்துடலாம். இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கிறிஸ்லி லேண்ட் அப்படின்ற அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ கிறிஸ்லின்னு ஒரு கரடி இருக்குது, அது ஒரு பொம்மை கரடி மாதிரி, அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அதே தீமில் இந்த ஸ்டேட்லேயே ரொம்ப லார்ஜஸ்டான 15 ஏக்கர் அளவு பரப்பளவு கொண்ட ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது என்விரான்மெண்ட்டே டேஞ்சர் பண்ணாது. ஸோ இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வந்து வர்றதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்துச்சு, அதை வந்து காட்ட மறந்துட்டேன். அது என்னன்னு இப்போ காட்டுறேங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிறிஸ்லி லேண்ட் அப்படின்ற அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட ஒரு டிக்கெட்டு தான் இது. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா பவ்வை வந்து கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு பவ்வை மட்டும் கிராஃப்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர் ஹவுஸும் கிராஃப்ட் பண்ண போல், அவங்க 10 தான் பண்ண சொன்னாங்க, நம்ம 20ஆகவே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன கைஸ், பேட்டில் தான். வாங்க அங்கே போய் அந்த ஸ்டாக் அடித்து அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் கைஸ். ஃபைனலி அந்த ஸ்டாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பவு எடுத்து வேட்டையை ஆரம்பிக்க வேண்டியதாங்க கைஸ். ஸோ முதல்ல யார் மாட்ட போகிறான்னு தெரில, ஆனால் செம துருன்னு ஓடுறாங்க. எங்களை அடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்பே மிஸ் ஆயிடுச்சு. சரி இருங்க, ரெண்டாவது அப்பயாச்சும் கரெக்டாக விட முடியுதான்னு பார்ப்போம். அப்படியேறா பட்டுருச்சு கைஸ். ஃபைனலி ஒரு ஸ்டாக் வந்து டவுனு. ஸ்டாக் கொஞ்சம் ஹெல்த் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு அம்பளே வந்து இதாகிட்டாங்க, என்னென்னு தெரில. இவங்களோட கொம்பு வேறு நமக்கு கிடச்சிருக்கு கைஸ். ஐ திங்க் அதை வந்து நம்ம ஹெட்டில் வியர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி கைஸ், நான் ஒரு 2 ஸ்டாக் அடிச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாகெல்லாம் கொண்டுட்டு இந்த சஞ்சய் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இவர்கிட்ட தான் பேச போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இவர் வந்து 4 மீட்டு தான் கேட்காரு, இதுக்காக நான் இவ்வளோ மாந்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் கிளம்ப முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும், எனக்கு நான் யாருன்னே தெரில அப்படின்றோம். அதுக்கு அவர் வந்து விசித்திரமாக இருக்குது, நீ ஒன்றும் நான் பார்க்குற ஆள் இல்லை இந்த மாதிரி மறதி வியாதியோடு இருக்கிறதுக்கு. நான் இது மாதிரி நிறையா பேரை பார்த்துருக்கேன், அவங்கள்ட்ட சொல்கிற விஷயத்தையே தான் ஒன்டே சொல்ல போகிறேன் அப்படின்றாரு. அதுக்கு நம்ம என்னது அப்படின்னு கேட்டதுக்கு, எல்லாத்த பற்றியும் மறந்துரு, இதை வந்து நீ விடுறதா நல்லது, உன்னால் மறக்க முடியல அப்படின்னா இதை எடுத்துக்கோ அப்படின்னு இந்த ப்ரோச்சர்னு ஒன்று கொடுக்காரு. இங்கே இது பண்ணுற பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டைன் டாப் காட்டேஜ். ஸோ அடுத்து அந்த இடத்துக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கே நீ சேஃபாக இருக்க மாட்டேன், உடனே இப்போ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னாரு. ஸோ அடுத்த கொஸ்ட்டு நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு, அடுத்த கொஸ்ட்டு தொடங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து போக வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டைன் டாப் காட்டேஜ். எதுக்கு அவர் அதை நம்மகிட்ட தந்தாருன்னு தெரில, ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்குறது நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இங்கே வந்து சில கவுல்ஸ் அடித்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, நம்ம சாகிறதுக்காக அவர் ஒன்றும் நம்மளை இங்கே அனுப்பியிருக்க மாட்டார், ஸோ கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் அப்படின்றோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு அடுத்த கொஸ்டும் அன்லாக் ஆகிடுச்சு, அந்த வீட்டுக்குள்ளே போகணும் போல். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நான் வந்து போய் பார்த்தேன். இந்த கதவு வந்து பார்த்திங்கன்னா பூட்டப்பட்டிருக்கு. இதை அடித்து பார்த்தேன், உடையலை. வேறு வழியே இல்லை, வேறு வழி தான் பார்க்கணும். இங்கிட்டு இன்னொரு கதவு இருந்துச்சு, ஆனால் அந்த கூரை பேர்ந்துருக்கு. ஸோ ஒரே ஐடியா தான், நம்ம வந்து க்ரௌச் பண்ணி உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்தோட்டே கத்துறான். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள ஒரு லேடிக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு, அவங்க இறந்துட்டாங்க போல். இந்த கவுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பயங்கரமாக அடிச்சிருக்கு, அவங்களால அந்த பாட்டை கூட எடுக்க முடியல. ஸோ இங்கே வேறு ஏதாவது யூஸ்ஃபுல் ஐட்டம் கிடைக்குதான்னு பார்ப்போம். எப்படி அந்த உமனால் அதை எந்த வாழ்க்கையில் யூஸ் பண்ண முடியாது, நம்மளாச்சும் அதை எடுத்துக்கலாம் அப்படின்றோம். ஸோ நாங்கள் உள்ளே போக ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து உள்ளே போக முடியல, ஜஸ்ட்டு பார்க்க தான் முடிஞ்சு. சரி இங்கிட்டு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தா, இங்கிட்டு உள்ள டோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பூட்டி தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இதை அடிக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. வேறு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னும் தேடிக்கிட்டு இருந்தேன். நானும் இந்த கோடாரி வச்சு அடித்து பார்த்தேன்,
இதெல்லாம் வச்சு அடித்து பார்த்தேன், எதுவுமே ஒர்க் ஆகலை. சரி திருப்பி அங்கிட்டே போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து திருப்பி அந்த பக்கமே போனேன். திருப்பி வந்து அதே மாதிரி தான் க்ரௌச் பண்ணி உள்ளே போக முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது நம்ம வந்து கொஞ்சம் புஷ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே போயிடலாம் போல். ஸோ இங்கே ஒரு பேக் வேறு இருந்துச்சு, அதுக்குள்ளே இந்த சாப்லேட் இருந்துச்சு. இதைத்தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு மேப் கிடச்சிருக்கு. இதில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த லொக்கேஷன்ஸ்லாம் நம்ம டேபிள் ஷாப் பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. அது ஜனா அப்படின்றவங்களோட மேப்பு. அந்த லேடி பேர் கூட ஜனாவாக இருக்கலாம், என்னன்னு தெரில. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் மிஷன் அந்த இடத்துக்குலாம் போய் நம்மளும் ஒரு டேபிள் ஷாப் பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை எடுக்கிற மாதிரி இருக்கும் guys. ஸோ வரும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு நோட் கிடச்சிச்சு. இதில் ஒரு போயம் மாதிரி எழுதியிருக்கு. என்னென்னா அந்த உலகமே ஒஸ்ட் ஆயிடுச்சு, இங்கே எந்த பிளான்ட்டு எந்த வெஜிடேஷனுமே இல்லை, இருக்கிற அனிமல்ஸும் மியூட்டேட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இடத்துக்கு வந்திருந்தேன் அந்த டேபிள் ஷாவோட சாப்லேட் கலெக்ட் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் ஐ வாஸ் பார்ன் எஸ்டர்டே, எனக்கு நேற்று பிறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கு ஆக்சுவலி. ஆனால் இதை பற்றி எதுவும் வந்து பேசலை. சரி லூட்டை எல்லாம் கலெக்ட் பண்ணேங்க அப்படியே சுற்றி முற்றி. அப்படியே அங்கே வந்து தூரத்தில் ஒருத்தன் இருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கவுல்ஸும் இருந்தாங்க, கவுல்ஸு எல்லா வகையான ஜாம்பிஸு இங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக கொண்டுட்ருந்தேன். ஸோ கொண்டதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நடந்துச்சு, அது என்னென்னு காட்டு. இப்போ நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஸ்ட்டு மாறிடுச்சு. ஸோ சர்ச் ஃபார் கிராஃபிட்டி அப்படின்ட்டுருக்கு. ஸோ முதல் எனக்கு கிராஃபிட்டி அப்படின்னா என்னென்னு தெரியலை. சரி இவங்கெல்லாம் அடித்து சுற்றி முற்றி தேடி பார்த்தேன். ஆக்சுவலி அப்படின்னா என்னென்னா நம்ம அப்புறம் பார்த்தோம் பாருங்கள், அங்கே எழுதிருச்சுல, அது பேர் தான் கிராஃபிட்டி போல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் நான் ரொம்ப நேரம் இது பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு. கடைசியில் தான் கைஸ் அது வந்து தெரிஞ்சு அதை போய் பார்த்தேன். அங்கே மார்க் போட்டிருக்கு பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணிவிட்டு போனேன். இங்கே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அதை வந்து படிக்கிறான். பார்ன் எஸ்டர்டே வாட் டஸ் தட் மீன் அப்படின்னு. அது நேற்று பிறந்ததா அப்படின்னா என்ன. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போதும், நம்ம இப்போ வந்து கேம்புக்கு திரும்ப போகலாம் அப்படின்றான். ஆக்சுவலி இது எல்லாமே கனெக்ட் ஆகும் கைஸ். இந்த பார்ன் எஸ்டர்டே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே கடைசியாக கனெக்ட் ஆகும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபைனலி தேவையான பொருள் எல்லாத்தையுமே கேதர் பண்ணியாச்சு. டேபிள்ஸாகவே நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணியாச்சு. இதிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வுட்டிலேருந்து கிடைக்கும் ஒரு பிளாங்க் மாதிரி இருக்கும், வுட்டு பிளாங்க்குன்னு நினைக்கிறேன் அது பேர். ஸோ அதை வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த டேபிள்ஸாக வந்து தேவைப்படும். இதையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே ப்ளேஸ் பண்ண முடியாது, வுட்டு வேணும், அதாவது வுட் ஃப்ளோர் இருக்கணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வுட் ஃப்ளோரே வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு வுட் ஃப்ளோரை வச்சுட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள்ஸாகவே வச்சாச்சு கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள் என்னென்னலாம் கிராஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ நமக்கு மிஷனும் முடிஞ்சிருச்சு, எக்ஸ்பியும் கிடச்சிருச்சு, ரிவார்டும் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வுட்டை போடுற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. பக்கத்தில் வந்து டூல் இன்புட்டுன்னு அந்த பிளேடை போடுற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. அந்த பிளேடோட நறுக்கணுன்னா எஃபிஷியண்ட்டாக நறுக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், வெறும் வுட்டை மட்டும் போட்டோன்னா 2 மணி நேரம் ஆகும். அந்த பிளேடோடு போட்டால் வெறும் 24 நிமிஷம் தான். அப்புறம் வுட்டு மட்டும் போட்டோன்னா நமக்கு ஒரு பிளாங்க் தான் கிடைக்கும். பிளேடோடு போடும்போது நமக்கு 2 பிளாங்க் கிடைக்கிது. இதான் அந்த பிளேடோட அட்வான்டேஜ் கைஸ். நமக்கு இந்த பிளேடும் நிறையா தேவைப்படும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த அபேண்டன் பியர் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் இருந்துச்சு, அங்கே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கவுல்ஸ் வருது, நம்ம வீடை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், சுற்றி இருந்து வந்துட்டுருக்கு. இதில் வந்து இந்த போன் கிளப்பை வச்சு அடிச்சிடலாங்க. இது ரொம்ப இதாக இருக்குது, எப்படி சொல்ல, எஃபிஷியண்ட்டாக இருக்குது. போனை வச்சு தான் செய்கிறோம், சீப்பாகவும் இருக்கா, அடிக்கவும் வசதியாக இருக்குது நமக்கு. ஆனால் இந்த பவு தாங்க கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கு. இதில் இப்போ பிரச்சனை இல்லை, கொஞ்சம் லாங் ரேஞ்சாக அது வந்து போக மாட்டேங்கி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, நான் கொஞ்சம் வெப்பன்ஸை கிராஃப்ட் பண்ணோம் அப்படின்றான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஷெட் அப்படின்றத கிராஃப்ட் பண்ணோம், அதாவது ஒரு கத்தி. அது சரியாக ஸ்பெல் பண்ணலைன்னா மன்னிச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃப்ளோர் அப்கிரேட் பண்ணோம் அப்படின்றான். ஸோ ஃப்ளோர் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த வுட்டு பிளாங்க் தேவைப்படும். ஸோ வுட்டு பிளாங்க் வேணுன்னா டேபிள்ஸால் நம்ம வுட்டை போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வுட் பிளாங்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நமக்கு இப்போ ஃப்ளோர் அப்கிரேட் பண்ணுறத விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா வுட் பிளாங்க்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ளோரை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வச்சுட்டோம். இன்னும் இந்த இது கீழே உள்ள ஃப்ளோரை கூட அப்கிரேட் பண்ணிக்கலாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு 4 வுட் பிளாங்க்கு 5 ஆணியும் தேவைப்படுது, அதையும் வந்து பண்ணியாச்சு கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த மேஷெட் பில்ட் பண்ண சொன்னாங்க. அதுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் பெஞ்சை மொதல் நம்ம வந்து பில்ட் பண்ணோம். ஸோ ஒர்க் பெஞ்ச் பில்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வுட் பிளாங்க் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலி மெட்டீரியல்ஸ் ரெடி. ஆனால் ஒர்க் பெஞ்சை ப்ளேஸ் பண்ண முன்னாடி ஃப்ளோர் வேணும்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரை வந்து மொதல் வச்சுக்கலாம். இது பக்கத்தில் இல்லை இங்கேயா,
ஓகே எங்கே பக்கத்துலேயே வச்சுக்கலாங்க. பக்கத்துலேயே இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ வந்து ஒர்க் பெஞ்சை கிராஃப்ட் பண்ணி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். வேறு எந்த வேலையும் இல்லை. அதுக்கான மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வுட் பிளாங்க் ரெடியாக ரொம்ப டைம் ஆச்சு மெயினாக பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ ஒர்க் பெஞ்சை பேஸில் ப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இதை கீழே வைக்கும்போது தான் நோட் பண்ணேன், இதுக்கு வந்து ஒரு ஃப்ளோர் பத்தாது போல், ஒரு 1.5 ஃப்ளோர் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இங்கே கீழே வைக்க முடியல. ஸோ நம்ம இன்னொரு ஃப்ளோரை வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு ஃப்ளோரு. ஆனால் இந்த இன்னொரு ஃப்ளோரை வச்சதுக்கப்புறமாச்சும் ப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ணேன் கைஸ். ஆனால் என்னென்னா நமக்கு கீழே வைக்கிறதுக்கு இந்த ஃப்ளோரே வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கணும் போல். இன்னும் ஒஸ்ட் ஆயிடுச்சு. சரி என்ன செய்ய, நம்ம வந்து ஃப்ளோரை அப்கிரேட் பண்ணிட்டு தான் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ளோரை அப்கிரேட் பண்ண வளையாமல் இங்கே உள்ள பெட்டியை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வச்சுட்டேன். ஸோ இந்த பாக்ஸை வந்து இந்த ஃப்ளோர் மேலே வச்சுட்டு அங்கே உள்ள ஃப்ளோர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆகி தான் இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் பெஞ்சை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன். ஸோ ஃபைனலி ஒர்க் பெஞ்சை வச்சாச்சு கைஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஷேட் வெப்பனை வந்து இனிமேல் நம்ம வந்து பண்ண வேண்டியதான், அந்த கத்தி. ஸோ அதுக்கு என்னென்ன வேணுன்றது தெரில. ஸோ இங்கே வந்து ரெசிபி இருக்குது, அதுக்கும் 3 வுட் பிளாங்க் தேவைப்படுது. ஆனால் சோகமான விஷயம் என்னென்னா நம்மகிட்ட இப்போ அது இல்லை. திருப்பி அதையும் நான் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ரொம்ப டைம் ஆகுது கைஸ். 2 வுட் பிளாங்க்கே 24 நிமிஷம் ஆகுது. அந்த சா இருந்தாலும் லெதர் பிரச்சனை இல்லை, அந்த நைஃப் பிரச்சனை இல்லை, நமக்கு அந்த வுட் பிளாங்க் தான் பிரச்சனை. அதுக்குள்ளே நம்ம வந்து ரேங்க் வந்து அப்கிரேட் ஆகிருக்கோம், பிரான்ச் 2க்கு வந்திருக்கோம் கைஸ். பரவாயில்ல. சரி அந்த வுட் பிளாங்க் அப்படியே வேகமாக கிராஃப்ட் பண்ண வேண்டியது தான். சரி அவ்வளோதான்டா, வுட் பிளாங்கை கிராஃப்ட் பண்ணியாச்சு. இனிமேல் முடிஞ்சுன்னு பார்த்தா இந்த மேஷேட்டை கிராஃப்ட் பண்ணி முடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகுது. ரொம்ப கஷ்டம் கைஸ். சரி இது முடிஞ்சோட்டு பார்ப்போம். ஸோ மேஷேட்டை வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி நமக்கு ஹெல்த் ஏன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு கேட்காதீங்க, அது ஒரு லாங் ஸ்டோரி கைஸ். ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் மிஷன் வந்துருச்சு, ஃபைண்ட் அ ரைட் ஃப்ரீக்வன்சி, கரெக்டான ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே இறைச்சலாக கேட்குது. ஹலோ யாராவது அங்கே இருக்கீங்களா, என்னால் இப்படியே விட்டு போக முடியாது, யாராவது மாட்டியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ என்னென்னா அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரே கரடியாக இருக்குது போல். ஸோ நம்மளோட கத்திக்கு எதிராக அந்த கரடிங்க தாக்கு பிடிக்குதா அப்படின்றத பார்ப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த கிளிஃப் ஷெல்டர் அப்படின்ற இடத்துக்கு வந்து போகணும். வந்துட்டுருக்கும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு அருமையான வருகை கிடச்சிச்சு. ஸோ இங்கே வந்தோட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 கரடி கைஸ். நம்ம வந்து இவங்களை வந்து ஃபஸ்ட்டு போட்டால் தான் உள்ளே வந்து என்ன நடந்து அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இவங்களை வேகமாக வந்து கொண்டுடலாம். இருங்கடா. ஸோ ஒரு கரடியை கொண்டா 20 XP கிடைக்கும் கைஸ். 20 ஆமாம். 200 ஆகும். 200 XP கிடைக்கும் கைஸ். பரவாயில்ல. ஆனால் இவங்களை கொள்றதும் ஈஸிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஹெல்த்தை பயங்கரமாக குறைச்சி விட்டாங்க. சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லாமல் நான் பெரிய சாப்பிட்டுருக்கேன், வேறு என்ன செய்ய. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வியூ நல்லா இருக்குது, ஆனால் இங்கே யாருமே இருக்கிற மாதிரி தெரில. அது என்னது அப்படின்றான். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு தெரில. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்க சொல்கிறாங்க. தூரத்தில் ஏதோ ஒன்று காட்டுது. அதுக்கு முன்னாடி நான் வந்து பிளேயர் யாராவது இருக்காங்களா பக்கத்தில் அப்படின்றத செக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா ஆக்ட்னு ஒரு இது இருக்குது, ஆர்கனைசேஷன். அதோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்ஹர்ட்டோ. அவங்க வந்து ஏதோ சீக்கிரட்டாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அது வந்து லீக் ஆகிருக்கு. மனிதருக்கு வந்து சேவையா இல்லை வந்து கொலையா அப்படின்ற மாதிரி நியூஸில் வந்து போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரேடியோ டவரில் வந்து இருக்கார் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் வந்து இப்போ ரேடியோ டவரில் தான் இருக்காங்க. அங்கே போனால் தான் அவரால் இந்த பார்ன் எஸ்டர்டே அப்படின்றதுக்கு மீனிங் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த ஆக்ட் என்ன பண்ணாங்க, அந்த ரேடியோ டவரில் உள்ள ஆள் இந்த ஆக்ட்டுக்காக ஒர்க் பண்ணாரா, இல்லை ஏதோ ஒன்று நம்ம அங்கே போய் பார்த்தா தான் என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி அவரால் நமக்கு உதவ முடியும்னு நம்புகிறோம். ஸோ இப்போ வந்து ரேடியோ டவருக்கு போய் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம வந்து பார்ன் எஸ்டர்டே அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தோம். ஸோ அது என்ன, எல்லாம் மீனிங் என்ன அப்படின்றத வந்து கேட்கணும். ஸோ ரேடியோ டவருக்கு வந்தாச்சு. இங்கே உள்ளே போனோட்டே இந்த கரடியை இதை பண்ணிச்சு, ஒரு மிகப்பெரிய கரடியாக இருக்கும் போல். ஸோ வந்து நம்மளை ஒரு செஸ் டேபிளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே அப்படின்னா இங்கே வந்து 2 பேர் இருந்திருக்காங்க, ஒரு ஆள் மட்டும் இல்லை. அப்போ அந்த இன்னொரு ஆள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோன்னா அவங்க வந்து இந்த இடத்துல இறந்து கிடக்காங்க. ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியலனா இந்த ஓரத்தில் இருக்காங்க பாருங்கள், இறந்து கிடக்காங்க. என்ன இருக்குன்னா அந்த கரடியோட நகம் மட்டும் இவங்களை வந்து கொல்லலை. அந்த கரடி வந்து ஒரு பாய்சன் கரடி, அது பாய்சன் விட்டதுனாலையும் வந்து இது வந்து செத்துருக்கு. அவங்க பார்ட்னர் இப்போ எங்கே இருக்காங்கன்னு நமக்கு வந்து தெரில. ஸோ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா பியரோட ட்ராக்கை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க.
ஸோ அந்த பியரை அவரை கூட்டிட்டு எங்கேயோ போயிடுச்சு. அந்த பியரை கொன்னா தான் அவரை வந்து காப்பாற்ற முடியும். ஆனால் நம்மளால் வந்து அந்த பியரை வந்து தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ நம்மளை ஒரு பிளட் ட்ரையலை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த பிளட் ட்ரையலை வந்து பார்த்திங்கன்னா தேடி வந்தாச்சு. அந்த பியருக்கு ஒரு வேளை நம்ம வந்து அதோட இதே கொடுக்கலாம், அதுக்கு ஒரு பாய்சனை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்லோ ஆகலாம் அப்படின்றான். ஸோ விச் மீன்ஸ் நம்மளோட நெக்ஸ்ட்டு மிஷன் வந்து கண்டிப்பாக பாய்சனை ரெடி பண்ணுறதா தான் இருக்கும். அதுக்கு நம்ம வந்து கெமிஸ்ட்ரி டேபிளை வந்து பில்ட் பண்ணணும் கைஸ். ஸோ அதை வந்து பில்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி கெமிஸ்ட்ரி டேபிளுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு விட்டேன் கைஸ். ஆனால் செம போராட்டம், உண்மையிலே சொல்கிறேன். இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிருக்கும் கைஸ். பல இடங்கள்ல அடி வாங்கி பல இடத்துக்கு போய் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ இர்ரேடியேட்டாக இருக்கேன். ஏன்னா சில ரேடியேஷன் இருக்கிற இடத்துலலாம் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு, அங்கெல்லாம் போக வேண்டியதாகிடுச்சு. இப்போ வந்து சீக்கிரம் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேகமாக அந்த கெமிக்கல் ட்ராஷு அப்புறம் அந்த பாட்டில் இது 2ஐயும் எடுத்து உள்ளே வைக்கணும் கைஸ். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் கிடைக்கும். ஆக்சுவலி இந்த கெமிக்கல் ட்ராஷு அப்புறம் இந்த பாட்டில் இதான் ரொம்ப முக்கியமான பொருள். இதை எடுக்க தான் ரொம்ப கஷ்டமும் பட்டோம். ஸோ அதை வேகமாக உள்ளே வச்சிடலாம். இப்போ செத்தா கூட பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி இதில் சாப்லேட் போயிடுச்சு, கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ஆனால் இதை திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம வந்து திருப்பி எடுத்தாலும் ஃபுல் நம்ம விட்டது அளவு கிடைக்காது. இப்போ ஒரு 3 சாப்லேட் போயிருக்குன்னா நமக்கு 2 தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாட்டர் பாட்டில் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரியலை. ஸோ இப்போ வந்து அந்த கெமிஸ்ட்ரி டேபிளை பில்ட் பண்ண வேண்டியதுதான். ஃபைனலி கைஸ், ஸோ இதை வச்சு அந்த பாய்சனை வந்து நம்மளால் ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஆனால் இதை உருவாக்க பின்னாடி உள்ள கஷ்டங்கள் எனக்கு தாங்க தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டேன் உண்மையிலே. ஸோ ஏதோ ஒன்று ஃபைனலாக இதை வந்து பில்ட் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ என்னென்னா இதுக்கும் வந்து அப்கிரேடட் ஃப்ளோர் வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து திருப்பி அந்த உட் பிளாங்கை போட்டு வெயிட் பண்ண அளவு டைம் இல்லை. ஸோ இதை இப்படி திருப்பி இங்கேயே வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாய்சனை உருவாக்க தேவையான பொருட்கள் வேணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பியரை பிடிக்கிறதுக்கு தேவையான பொருளும் வேணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்சன் மஷ்ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையாவே தேவைப்படும். ஸோ அதை வந்து நம்ம வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம டாக்ஸிக் மஷ்ரூமை தேடி எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. நமக்கே அடுத்த மிஷனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்ஸிக் மஷ்ரூமை தேடுற ஒரு மிஷனை வந்து ஸோ உள்ளே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா 10 மஷ்ரூம் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம வந்து 10 இல்லை, அதை தாண்டி எடுத்துக்கலாம். இங்கே உள்ள எல்லா நீங்கள் மேப்பில் டாப்பில் பார்க்கலாம், டாப் ரைட்டில். ஸோ எவ்வளோ மஷ்ரூம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலாங்க. ஸோ ஃபைனலாக முடிச்சாச்சு. நமக்கு ரிவார்டு கிடச்சிருச்சு. பாய்சன் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து இந்த பாய்சன் மட்டும் போதாது கைஸ், நம்மளும் பாய்சனை ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளை வந்து இந்த ஆயில் வந்து ரெடி பண்ண சொல்கிறாங்க. அதை 5 ரெடி பண்ணணுமா. ஸோ அதை எல்லாம் அப்படியே ஆயிலை ரெடி பண்ணிட்டு அதில் பாய்சனை ரெடி பண்ணிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிடுறேன் கைஸ். ஆயில் கிராஃப்டிங் முடிஞ்சிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. பாய்சனையுமே பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக கிராஃப்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. நெக்ஸ்ட் மிஷனாக பார்த்திங்கன்னா நம்மளை க்ரீன்வுட்ஸ்க்கு போக சொல்கிறாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடு மாதிரி சும்மா கட்டி வச்சுருப்போம். இதை வந்து இது பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா நீங்கள் அடுத்து வரப்போகிற இதை பார்த்து மிரள போகிறீங்க. உண்மையிலே கண்டிப்பாக ஷாக் ஆக போகிறீங்க கைஸ். எனக்கு இப்போ சொல்லும் போதே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ க்ரீன்வுட்ஸ்குள்ளே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கரடியை நம்ம கொல்றதுக்கு மீட்டை வந்து ஒரு பொறி மாதிரி வைக்கணும் போல். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இங்கே மீட் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு கைஸ் லிட்ரலாக. ஏன்னா 30 மீட்டு பல தடவை இங்கே உள்ள கரடி அடித்து அந்த காட்டு பன்னிகள் போர்ஸையும் அடித்து ரொம்ப டைம் ஆச்சு. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரு சின்ன சிக்காயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த டார்ட்டு கன்னும் அதுக்குரிய டார்ட்டே வந்து கிராஃப்ட் பண்ணிட்டேன். அது பேர் ப்ளோ கன் ஆக்சுவலி. ஸோ இந்த 2 கிராஃப்ட் பண்ணி அந்த டார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாய்சன் தேவைப்பட்டுச்சு. நான் அவசரப்பட்டு அதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். பார்த்தா அந்த கரடியை ட்ராப் பண்ணுறதுக்கே நமக்கு 3 பாய்சன் தேவைப்படுது போல். அதே மாதிரி இந்த வீடையும் பாருங்கள். ஃபைனலாக நான் அப்புறே சொன்னேன் வீடை வந்து கட்டணும், பெருசாக்கணும்னு. ஓரளவு ரொம்பவே பெருசாக்கியாச்சு. ஸோ இதான் நமக்கு என்ட்ரன்ஸு. கீழே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன், ஒர்க் ஷாப்லாம் வைக்கலான்ற ஐடியாவில் இருக்கும். கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஏதோ லைட் பிளாக் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ஏதாவது லைட் சோர்ஸை எமிட் பண்ணுற மாதிரி இங்கே ஏதாவது வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அது எதுவும் தெரில கைஸ். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃப்ளோருக்கு போனோம் அப்படின்னா இங்கே தான் படி. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக நம்ம செஸ்ட்டை வைக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும் கைஸ். செஸ்ட்டு இது இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஆனால் மேலே ரூஃப் போட்டு கொஞ்சம் டிம் ஆயிரும். ஸோ இங்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பால்கனி. இங்கே என்ன பண்ணுறதுனே தெரில. இது அதை விட குட்டி பால்கனி. இந்த 2 இடத்துல என்ன பண்ணன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், பண்ணலாம். ஃபைனலி தேவையான பாய்சனை எடுத்தாச்சு. செத்துட்டா அந்த கரடி. இனிமேல் பாருங்கள் ஃபைட்டு தான்.
ஸோ இப்போ வந்து அந்த கரடியோட குகைக்குள்ளே போக சொல்கிறாங்க. அங்கே போய் அவனை அடிக்கிறதான் வேலை. அப்படியே அந்த பெரியவர்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கணும். பெரியவனோ ஏதோ ஒரு ஆள் அவன்கிட்ட வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கணும். அதே மாதிரி இந்த கம்போஸ்டரும் பில்ட் பண்ணிட்டேங்க. இது மூலயமா நமக்கு வந்து உரம் கிடைக்கும். இந்த உரத்தோடு சேர்த்து இந்த விதைகளை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈல்டு அதிகமாக கிடைக்கும், அதாவது நிறையா ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு அப்டேட்டே உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்துட்டேன் கைஸ். வந்தாச்சு கைஸ், கரடியோட குகைக்குள்ளே வந்தாச்சு. இந்த கரடியோட பேர் ஸ்கார் கைஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கரடியாக இருந்தாலும் அங்கே தான் வாழ்வேன் அப்படின்றான். ஏன்னா அந்த குகை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன், செம்மையாக இருக்கும். ஸோ ஓரளவு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்தாச்சு. பாய்சனு, பேண்டேஜு, இந்த டார்ட்டு கண்ணை எடுத்து எக்யூப் பண்ணி வச்சுக்கலாம். இதை வச்சு தான் அவனை வந்து தூரத்துலேருந்து சுட்டு நம்ம பக்கத்தில் வர வச்சு அப்புறம் அந்த மேஷெட் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த கத்தி வச்சு கைஸ். ஸோ இப்போ நீங்கள் போனீங்கனாலே தெரியும், இந்த இடமே ரொம்ப பாய்சனாக தான் இருக்குது. அந்த கரடியும் ஆக்சுவலி பாய்சனை துப்புற ஒரு கரடி தான். அதான் நமக்கு ரிவார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிடோட் கிடச்சிச்சு, அதையும் எடுத்துக்கிட்டாச்சு. நீங்கள் அப்புறம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கரடியோட குகை இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த கரடியை வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர வைக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல பெயிட் ஒன்று, அதாவது பொறி ஒன்று செட் பண்ணோம். அதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே மிஷினாக வந்துருச்சு. ஸோ இப்போ நான் அந்த இதை ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே வந்து 10 மீட்டும் ஒரு பாய்சனும் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மீட்டில் பாய்சன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தெளித்து வர வைக்கிற மாதிரி. அந்த கரடியை வந்து இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 பெயிட் வைக்கணுங்க. 1 இல்லை 3 பெயிட்டு. ஸோ அங்கிட்டு ஒரு பெயிட்டு அங்கிட்டு காட்டுது நமக்கு. ஸோ அந்த பெயிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெயிட்டு, 3 பொறி மாதிரி வைக்கிறோம். இத்தனையும் வந்து ஸ்மெல் பண்ணி அந்த கரடி வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவனை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். இப்போ இல்லை, எப்போயாவது அவனுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தான் ஆகணும். அதனால் அந்த பழைய ஆளை சாப்பிட்றத விட்டுப்புட்டு இந்த பொரியை வச்சு சாப்பிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்றோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம பொரியை செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளை சொல்கிறது இங்கே போய் ஒளிஞ்சுக்க சொல்கிறாங்க. அந்த கரடி வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை அட்டாக் பண்ண செய்ய வேண்டியதான். ஸோ இந்த பாறை பின்னாடி ஒளிஞ்சு வச்சு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்குது. கத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் கைஸ். இனிமேல் அந்த கரடி வர்றதான் வேலை. கச்சின்னு வருது கைஸ். வந்துட்டான். அவன் எவ்வளோ பெருசாக இருப்பான்னு தெரியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கச்சின்னு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வானம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழியெல்லாம் அப்படியே இங்கே பாருங்க, கோழிலாம் பதற மாதிரி கட்டுறாங்க. ஆள் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பான் போல். என்ன நம்மளை பண்ண போகிறான்னு தெரில. அந்த இருக்காங்க கைஸ் பாருங்கள், நம்ம வச்சு பொரிய சாப்பிட்டு இருக்கான், தெரியுதா ரைட் சைடில். எவ்வளோ 3000 ஹெல்த்தா? ஏலே 3000மாடா கைஸ். நம்மளை பார்த்து வராங்க கைஸ். ஏலே இருறா, இந்த டார்ட்டை வச்சு அடிக்கலாம் பார்த்தா இவ்வளோ ஸ்பீடாக மூஞ்சியை பாருங்கள். ஐயோ பாய்சன் வேறு தெரிக்கவே அகோரமாக இருக்குது கைஸ். ஸோ நம்ம வந்து ஆன்டிடோட எடுத்துக்க வேண்டியதான், வேறு வழியே இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பாய்சன் ரொம்ப அஃபெக்ட் ஆகிரும் நமக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேட்செட்டை வச்சு எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட வேண்டியதான். இருறா இது வேறு ரொம்ப ஹெல்த்துட்டா. அங்கே பாருங்க 100 ஹெல்த்து பக்கத்தில் வந்தேன், அதுக்குள்ளே 20 பக்கத்தில் தள்ளிட்டான். ஆனால் இவனுக்கு 3000 இருக்குது. நான் எப்போ அடிக்க இவனை? ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லை. ஆக்சுவலி இந்த டார்ட்டு அடித்தோன்னு பார்த்திங்கன்னா இதுவும் பாய்சன் தானே. ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த்து எக்ஸ்ட்ராவே கம்மியாகுது. நம்ம என்ன பண்ணோன்னா ஓடி வந்து பார்த்திங்கன்னா அவனை அடிக்க வேண்டியதான் இந்த டார்ட்டை வச்சு, வேறு வழியே இல்லை. ஆனால் இந்த டார்ட்டு ரொம்பவே உண்மையிலே எஃபெக்டிவாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3000ல் இருந்தவன 1000 கொண்டு வந்தாச்சு. இன்னும் வந்து இந்த 1000 குறைச்சிட்டோம் அப்படின்னா ஓகே 800 வந்துச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் தான் இருறா ஓடணும். ஒரு அடி வாங்கிட்டாலும் பயங்கரமாக டேமேஜ் ட்ரீட் பண்ணுறான். 500 வந்தாச்சு. ஸோ அந்த பாய்சன் டேமேஜ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு அவனுக்கு. 300 வந்துருச்சு, 200 வந்துருச்சு, பரவாயில்ல. ஸோ ஓடு எங்கே இருக்கான் அவன்? பின்னாடி வரானா? மேப்பில் தெரியும் உங்களுக்கு, வந்துக்கிட்டு தான் இருக்கான். அந்த வயசானவருக்கு தாண்டா இந்த கடைசி இது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம வந்து அவனை அடித்து முடிச்சிட்டோம். ஃபைனலி இந்த பேர் இறந்துட்டான். பாருங்கள் 20 மீட்டு 20 அந்த ஃபேட்டு எவ்வளோ பெரிய கரடி. ஸோ இப்போ வந்து அந்த ஓல்டு மேனை வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக செதஞ்சு கிடக்காரு. ஸோ நம்ம அவர்கிட்ட போய் நாங்கள் உன்னை காப்பாற்றிட்டோம் அப்படின்றோம். ஸோ அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்கார். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து கேட்கணும். ஸோ நீ வந்து ஸ்காரை வந்து பார்த்துட்டியா அப்படின்றாரு. ஸோ அடுத்து நம்ம வந்து கவலைப்படாதீங்க அவன் செத்துட்டான் அப்படின்னும்போது, நானும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவேன், ஆனால் நீ வந்து பார்க்க நேற்று பிறந்தவன் மாதிரியே இருக்க, இணைய மாதிரியே, என்னால் பார்த்தாலே சொல்ல முடியுது அப்படின்றோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறோம். அவர் வந்து நானும் அதைத்தான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணேன் அப்படின்ட்டு இந்த ஐடியா வேறு கொடுக்காரு. இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த ஆக்ட் அசோசியேஷன் தான் இருக்குது. அதே மாதிரி அதில் யாரோ ஒருத்தவங்களோட பேர் இருக்குது. ஸோ இந்த பழைய ஆள் என்னென்னா ஆக்டுக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு.
ஸோ அந்த ஐடியில் உள்ள ஆள் வந்து ஆக்ட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. இவங்களாம் யார், அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறக்குள்ளேயே அவர் வந்து இறந்து போயிட்டார். இறந்து போனவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் 2 பேருமே நேற்று பிறந்தவங்க மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி இந்த ஐடியும் கொடுத்துருக்காரு, இது கண்டிப்பாக ஒரு எவிடன்ஸாக இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்குள்ளே நமக்கு வந்து இந்த கேஷின்றவங்க முன்னாடி வந்து மிஷன்லலாம் வந்தாங்களே, அவங்க ஃபோன் பட்டு என்னோடய ஹஸ்பண்ட் பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ நாம் வந்து சொல்கிறோம், எனக்கு அவங்கள தெரியும், அந்த கரடி பிரச்சனை, அந்த வில்லேஜ் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறோம். இப்போ அவங்க 2 பேரும் அங்கே பேசிட்டு இப்போ சொல்கிறாங்க, இந்த நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு உங்கள் உதவி தேவை, இந்த தடவை கரடி இல்லை கைஸ், பன்னி பிரச்சனை இல்லை, இந்த தடவை கவுல்ஸு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வில்லேஜே ரொம்ப வந்து சபிக்கப்பட்டு இருக்குது அப்படின்றோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பன்னி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவுல்ஸு. ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் மிஷனும் வந்து வந்துருச்சு. இதிலேருந்து ரிவார்டும் கிடச்சிருச்சு. ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா போன் ட்ரௌசர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் விஷயம்னா இப்போ வந்து எவர்கிரீன் வில்லேஜுக்கு போய் அவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்றுறது தான் நெக்ஸ்ட் வேலை. ஸோ இங்கே வில்லேஜுக்கு வந்தாச்சு கைஸ். இங்கே வந்து நம்மளை கவுல்ஸ் வந்து கொல்ல சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. இதுக்காக அவங்க வந்து இது பண்ணாங்கன்னு தெரில. ஸோ அவங்களும் உயிரோடு இருப்பாங்கன்னு நம்புகிறோம் அப்படின்றோம். நான் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த கிரனேடு ஒன்று இருந்துச்சு கைஸ், அது தூக்கி போடணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதை வச்சு போட்டேன். ஸோ இப்போ அந்த டேனர்ன்றவங்க சொல்கிறாங்க, நான் வந்து டேனர் பேசுகிறேன், நீ எவர்கிரீன் வில்லேஜுக்கு வந்துட்டியா, நீ சேஃபா அப்படின்னாங்க. அதுக்கு நம்ம சொல்கிறோம், நீங்களும் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும். எங்களை மன்னிச்சிக்கோ, நாங்கள் அங்கேருந்து போக வேண்டியதாகிடுச்சு அப்படின்றாங்க. நம்ம வந்து அதுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்றோம். அதுக்கு அவங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதுக்கு முன்னாடி நீ கேஸ் ஸ்டேஷனுக்கு போ, அங்கே நான் சில சப்ளைஸை விட்டுருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம எப்படி நான் அந்த கேஸ் ஸ்டேஷனில் போய் சப்ளைஸ் எல்லாம் எடுக்க அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் அந்த எவர்கிரீன் வில்லேஜில் இருக்கும்போது ஒரு வெப்பனை விட்டு போனேன், அந்த வெப்பனை வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ அதை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பனை வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் அவங்கள எங்கே கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே அவங்க வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அந்த மெயில் பாக்ஸ் ஹேமர் எடுக்க சொல்கிறாங்க. அது வந்து எங்கே இருக்குதுன்னு தெரில. நான் வந்து வெளியே இருக்குமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இல்லை. ஸோ உள்ளே தான் இருக்குது போல். நம்ம வந்து அப்படியே உள்ளே போய்க்க வேண்டியதான். ஸோ இங்கே இல்லை கைஸ். ஓகே, இந்த இதுக்குள்ளே இருக்குது, பாத்ரூம்குள்ளே. ஸோ மெயில் பாக்ஸ் ஹேமர் வந்து எடுத்தாச்சு. இதோட டியூரபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனால் வந்து அவங்ககிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. இது ஒன்றும் ட்ராப்பாக இருக்காது அப்படின்னு வந்து நம்ம நம்புகிறோம். ஸோ இப்போ வந்து கேஸ் ஸ்டேஷனுக்கு போய் சப்ளைஸ் எடுக்கிறது தான் நெக்ஸ்ட் மிஷன். மெயில் பாக்ஸ் ஹேமர் இது கண்டிப்பாக இவங்க எல்லோரையும் கொண்டுரும் நம்புகிறோம். கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு கைஸ். இங்கே பாருங்கள், ஒரு அடிப்பட்டால் செதறாங்க கைஸ். ஆனால் இதை வச்சு அடிக்கிற கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஏதோ ஒன்று ஈஸியாக இவங்க எல்லாரையும் வந்து முடிச்சாச்சு. பாருங்களேன் எத்தனை கவுல்ஸு. ஆனால் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டோம். ஏன்னா இது செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா. இப்போ வந்து நம்மளை சப்ளைஸ் எடுக்க சொல்கிறாங்க. அது வந்து உள்ளே தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பேக் மாதிரி இருக்குது, இதான் அந்த சப்ளை பாக்ஸ் போல். ஸோ இதே எடுத்தாச்சு. ஸோ இவன் வேறு. ஸோ இப்போ என்ன அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். அதுக்குள்ளே நமக்கு ஒரு இருங்க பேசி இவனை முடிச்சுக்கலாம். ஓகே, ரேடியோ சிக்னல் வந்துருச்சு. நீ அதை வந்து எடுத்துட்டியா அப்படின்னு டேனர் கேட்காங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கும்போது, முதல்ல நீ யார், உனக்கு எப்படி எங்களை பற்றி தெரியும் அப்படின்னு கேட்காங்க. நான் ஒரு நோட்டை வந்து கண்டுபிடிச்சேன் ஒரு உமன் பாடியில் அப்படிங்கும்போது, ஐயோமே இறந்துட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ நான் அந்த சப்ளை பாக்ஸ் எடுத்து வரேன், உங்களை எங்கே மீட் பண்ணேன், எனக்கு சில இது பேசணும் அப்படின்றோம். அவங்க வந்து திரும்ப எவர்கிரீன் வில்லேஜுக்கே வா அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம திருப்பி அந்த எவர்கிரீன் வில்லேஜா, ஆமாம் அந்த இடத்துக்கே வந்து போகிற மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ ஃபைனலி வில்லேஜுக்கு வந்தாச்சு. இவங்ககிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆக்ட் பான் எஸ்டே அதை எல்லாத்தையும் கேட்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் ரேடியோவில் சிக்னல் வருது, டேனர் கேசி எங்கே இருக்கீங்க, நான் வில்லேஜுக்கு வந்துட்டேன் அப்படிங்கும்போது, இந்த சப்ளை நீயே வச்சுக்கோ அப்படின்றாங்க. நீ வந்து நல்லவனாக கூட இருக்கலாம், ஆனால் வந்து எங்கள் லொக்கேஷனை உன்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு நம்ம கேட்கும்போது, நாங்கள் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம், நீ இதிலே கேளு அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கேட்குறோம், நான் உங்கள்கிட்ட என் பேரை சொல்லலை, ஏன்னா எனக்கே எந்த மெமரியும் ஞாபகம் இல்லை, எனக்கு நிறையா விஷயங்கள் தெரியுது, ஆனால் நான் யாருன்னு தெரில. அதே மாதிரி நான் அந்த பான் எஸ்டேன்றதை கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன், அப்புறம் அந்த ஆக்டுன்றதை பற்றி எதாவது தெரியுமா அப்படின்றாங்க. அதே மாதிரி சிலஸ் பேரிமன்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், அவரை பற்றி எதாவது தெரியுமா, இதெல்லாம் என் கூட ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கும்போது, அதுக்கு இல்லை எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும்னு டேனர் சொல்கிறாங்க. அது கேசி வந்து, ஆனால் டேனர் அப்படின்னு சொல்லும்போது டேனர் வந்து, நீ வந்து விண்டு ஃபார்முக்கு போ, அங்கே ஸ்கல் க்ரஷர் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும், அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், சேஃபாக ஜேர்னி பண்ணு, எங்களால் இவ்வளோ தான் சொல்ல முடியும் அப்படின்றாங்க. ஸோ நமக்கு இப்போ வேறு சாய்ஸே இல்லை.
நம்ம வந்து அந்த ஸ்கல் க்ரஷர் அப்படின்ற கும்பலை தான் தேடியே ஆகணும். அவங்க பேர் கேட்கும்போதே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை. அவங்களும் இனிமேல் காண்டாக்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி டேனர் கேஸையும் சொல்லிட்டாங்க, இனிமேல் எங்களை காண்டாக்ட் பண்ணாத அப்படின்னு. அதே மாதிரி நம்ம அந்த ஸ்கல் க்ரஷருக்கு போக முன்னாடி நமக்கு அட்வான்ஸாக ஆர்மர் வேணும். ஒருவேளை அவங்க ரொம்ப டேஞ்சரஸான ஆளாக இருந்தாங்களா நமக்கு வந்து ஆர்மர்கள் தேவைப்படும் அவங்கள்ட்ட இருந்து சேஃபாக இருக்க. ஸோ நமக்கு மேலே மிஷனை வந்துச்சு, நிட்டிங் டேபிளை வந்து பில்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ நாம் வந்து திரும்ப பேஸ்க்கே வந்தாச்சு கைஸ். ஆல்ரெடி வீடியோ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு. ஸோ இதோட போதும்னு நினைக்கிறேன். இந்த நிட்டிங் டேபிளை பில்ட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கான மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணி நான் வந்து அதை பில்ட் பண்ணிவிட்டு ஆர்மரே ரெடி பண்ணி நம்ம அந்த ஸ்கல் க்ரஷர் அப்படின்ற குரூப்பை வந்து போய் பார்த்து அவங்ககிட்ட இருந்து நம்ம யார் அப்படின்ற கொஸ்டின்ஸையும் கேட்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை கை.